மனித குலம் தழைத்து ஓங்குவது அன்பில்தான். மனித நேயத்தில்தான் அன்பு பிறக்கிறது. அன்பு மட்டும் இல்லாதிருந்தால் எப்போதோ ஒழிந்து போயிருக்கும் மனித இனம். மகாகவி பாரதி இதை நன்கு உணர்ந்ததால்தான் அன்பென்று கொட்டுமுரசே மக்கள் அத்தனை வேறும் நிகராம் என்று மிக சிறப்பாக பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடு பாப்பா என்று கூறினார் மகாகவி. அந்த மகாகவி பாரதியை அவர் கூறிய இந்த வரிகளை மிகச் சிறப்பாக மனதில் நினைத்துக் கொண்டு ஜெர்மனி தமிழ்வான் அவையின் நிறுவனர் தலைவராக விளங்கிக் கொண்டு நாளும் நாளும் தமிழுக்காய் பாடுபடும் என் அன்பு தோழி சந்திரகௌரி சிவபாலன் என்ற கௌசியின் குருவிக்கூடு நாவல் விமர்சனத்துக்காக இந்த மகாகவி வரிகளை சமர்ப்பித்துவிட்டு அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் உமாபாரதி. நான் சொன்னேன் இல்லையா, மகாகவியின் வரிகளைத்தான் கௌசி சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள் என்று. அந்த அன்பின் தாக்கம், அன்பின் வெளிப்பாடு, அன்பின் புதையல் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த குருவிக்கூடு நாவலை. மூளை புதையலை முனைப்போடு தோண்டினால் முடிவில்லா சுரங்கங்கள் தெளிவோடு கொட்டும். இதுதான் நமது கௌசியின் முன்னரையின் முதல் வரிகள். எப்படி நாம் வாழும் நாளெல்லாம் நாம் கொண்டாடும் பழக்கங்களை எல்லாம், நாம் சந்திக்கும் மனிதர்களை எல்லாம் பதிவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நம் மனதில் மட்டுமல்ல, நமது எழுத்திலும் பதிவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த உலகத்தில் நம்முடைய பிறப்பு ஒரு சாதாரணமாக இருந்து விட்டு போகலாம். ஆனால் நாம் இந்த உலகை விட்டு பிரிவது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் அவர்கள் கூறினார் இல்லையா? அந்த ஒரு தாக்கத்தின் வெளிப்பாடுதான் இந்த குருவிக்கூடு நாவல் என்பது என்னுடைய நினைப்பு. நாம் சொல்ல வருகின்ற விஷயத்தை சரியான விதத்தில் தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் தவறானவற்றை சொல்லிவிட வாய்ப்பு இருக்கின்றது என்று பாரதி கூறுகிறார். தவறான சரித்திரமே உண்மைன்னு இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிற எத்தனையோ விதமான ஆய்வுகளும் மேற்கொள்ளாத மக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்றனர் இல்லையா? அதனால்தான் உண்மைதான் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதை மனதில் கொண்டு கௌசி அவர்கள் சிறப்பாக எழுதியிருக்கிற இந்த நாவல் குருவிக்கூடு. இந்த தரவுகளை எல்லாம் பதிவில் கொண்டு வா. இப்படியான சரித்திரங்கள் எல்லாமே நடந்து முடிந்த சமுதாயம்தான் இது. இப்படியான மனிதர்கள் வாழ்ந்து முடிந்த கால தொடர்ச்சிதான் இது என்பதை வெளிப்படையாக சொல், ஆவணப்படுத்து என்று தனது உள் மனது கௌசியை சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆக இந்த உள் மனதின் ஓசை, மனதின் ஓசை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த குருவிக்கூடு நாவல். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று மகாகவி சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு குருவி, அன்பை நேசித்த குருவி, அன்பை சுவாசித்த குருவி, அன்பிற்காக ஏங்கிய ஒரு குருவிதான் இந்த நாவலின் கதாநாயகி ஸ்னேகா. இந்த குருவிக்கூடு நாவலில் பல கதாபாத்திரங்களை படைத்திருக்கிறார். மிகச் சிறப்பாக அந்த கதைக்கு பொருத்தமான பதிவுகளை எல்லாம் தந்திருக்கிறார் கௌசி அவர்கள். பரமசிவம் பிள்ளை பார்வதி என்ற தம்பதியர், இவர்களுக்கு மகளாக பிறந்த ஸ்னேகாதான் இந்த நாவலின் முதன்மையான கதாபாத்திரம், கதாநாயகி என்றே நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த கதாநாயகியை சுற்றியே இந்த நாவல் இடம்பெறுகிறது. அதாவது ஸ்னேகா தான் பிறந்து விளர்ந்த மட்டக்களப்பின் ஏறாவூரை பற்றி மிகச் சிறப்பாக அந்த நாட்டின் கலை, கலாச்சாரம், பண்பாடு
இத குறித்த பதிவுகளை எல்லாம் மிகச் சிறப்பாக தந்திருக்கிறார். உள்ளூரில் கல்வி கற்பது, பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பது, ஊரில் நடைபெறும் போராட்டங்களால் நீர்கொழும்புக்கு புலம்பெயர்ந்து செல்வது, அங்கு ஆசிரியர் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அரவிந்தன் என்பவரை திருமணம் செய்து கொள்வது. அதற்கு பிறகு அரவிந்தன் ஜெர்மனி நாட்டுக்கு புலம்பெயர்கிறார். அங்கு போன பிறகு அங்கு ஒரு உணவகம் நடத்துகிறார். அதன் பின்னர் ஸ்னேகாவும் ஜெர்மனிக்கு போக வேண்டிய கடப்பாடு. ஆக பின்னர் ஸ்னேகாவும் ஜெர்மனிக்கு சென்று கணவரின் உணவக பணிக்கு உறுதுணையாக இருக்கிறார். வயது முதிர்ந்த ஜெர்மானியர்களை எல்லாம் கண்காணிக்கும் பயிற்சி பெற்று முதியோர் பராமரிப்பில் ஈடுபடுகிறார். அதேபோல் அவருடைய தந்தையார் திரு பரமசிவம் பிள்ளை அவர்கள் ஜெர்மனிக்கு வந்த பிறகு அவரின் மூளைக்குள் பதிந்திருக்கும் நினைவகத்தை கணினி வல்லுனர், நரம்பியல் நிபுணரான நிரூபாவின் துணையால் ஆராய்ந்து அந்த மூளையில் உள்ள பழைய நினைவுகளை கணினி வழியாக அச்சிட்டு நூல் வடிவப்படுத்தும் ஸ்னேகாவின் முயற்சி எப்படி சிறப்பாக வெற்றி பெறுகிறது என்பதுதான் இந்த கதையின் சாரம். சரி, இந்த கதையின் சாரத்தை சொல்லியாகிவிட்டது. இந்த கதைக்குள் என்னதான் இருக்கிறது? இந்த கதையில் சாதாரண கதை அல்ல இது. இதற்குள் அறிவியல் இருக்கிறது, ஆன்மீகம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, அனுபவ பாடங்கள் இருக்கிறது. நிச்சயமாக எல்லோருடைய கவனத்தையும் சுவாரஸ்யத்தையும் ஈர்க்கும் விதமாக இந்த நாவல் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த மிகச் சிறப்பான இந்த நாவல்களில் பகவத்கீதையின் கருத்துக்கள், கலீல் ஜிப்ரானின் வரிகள், ஷேக்ஸ்பியரின் வரிகள், மூதுரை, திருமூலரின் கருத்துக்கள், ஏன் வேதாத்திரி மகரிஷியின் கருத்துக்கள், அது மட்டுமா கம்பராமாயண பாடல் வரிகள், எஸ் ராமகிருஷ்ணன், எஸ்ரா என்று நாம் அழைப்போம் இல்லையா, அந்த ஆகச்சிறந்த எழுத்தாளரின் கருத்துக்களையும் திரைப்பட பாடல் வரிகளையும் கூட பொருத்தமாக அங்கங்கே பொருத்தி இந்த கதைக்கு ஒரு உயிர் கொடுத்திருக்கிறார் கௌசி அவர்கள். சாதாரணமாக நம்மில் இந்த மகப்பேறு சமயங்களில் எல்லாம் அந்த நினைவை பலர் காட்சிப்படுத்துவதில்லை, அதை பதிவிடுவதில்லை. ஆனால் இந்த ஸ்னேகாவின் இந்த பிரசவத்திற்காக ஏற்படும் விடயங்களை எல்லாம் மிக அழகாக எழுதியிருக்கிறார் கௌசி அவர்கள். இந்த மகப்பேறு காலங்களில் இலங்கையில் மட்டக்களப்பு மற்றும் ஏறாவூர் பகுதிகளில் வாழும் பெண்களுக்கு அளிக்கப்பட்ட தென்னஞ்சாராய பாட்டிலில் அடைக்கப்பட்ட மருந்துகள் குறித்த விவரங்களை கூட இந்த நாவலை படித்த பொழுது நாம் எப்படி சித்த மருத்துவ முறையை இன்றைய ஆங்கிலேய மருத்துவ முறைகள் ஏப்பம் விட்டு விட்டது விழுங்கி, இதையெல்லாம் நம்மால் நன்கு உணர முடிகிறது. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் எல்லாம் நாம் சென்று பார்த்தோம் என்றால் மருத்துவச்சி என்று சொல்லப்படும் ஆயாக்கள் தான் பிரசவம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல பல கிராமங்களில், உலகத்திலேயே பல பல கிராமங்களில் இன்னும் தொழில்நுட்ப வசதிகள் வரவில்லை. அப்படிப்பட்ட கிராமங்களில் எல்லாம் எப்படி பிரசவங்கள் மிக எளிதாக நடத்தப்படுகிறது. அந்த கௌசி எழுதியிருக்கிற அந்த வைரவள்ளி பாட்டி என்ற அந்த கதாபாத்திரம் எப்படி பிரசவம் பார்க்கிறார், என்னென்ன பிரசவ மருந்துகள் கொடுக்கிறார் என்பதையெல்லாம் மிகச் சிறப்பாக இதில் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் இந்த நம்முடைய நிலை எல்லாம் என்ன பார்த்தோம் என்றால், எத்தனையோ நோய்களை போக்கும் வழிமுறைகளை அறிந்திருந்த நம் முன்னோர்களை எல்லாம், அவர்களின் மருத்துவ முறைகளை எல்லாம் நாம் போற்ற தவறிவிட்டோம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆக ஆங்கில வழியின் மோகம், ஆங்கில மருத்துவத்தில் உள்ள மோகம், ஏனென்றால் தற்காலிக சாந்தி கொடுத்தாலும் அதுதான் நமக்கு பிடித்திருக்கிறது என்பதால் நாம் பழைய மருத்துவ முறைகளை எல்லாம் மறந்துவிட்டோம். அவற்றையெல்லாம் இங்கு மேலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆக
இந்த நாம் கொரோனா காலத்தில் எவ்வளவெல்லாம் நாம் என்ன பாடுபட்டோம். அந்த கபசுர குடிநீரை முதற்கொண்டு மிகச் சிறப்பாக அதன் முக்கியத்துவத்தை இந்த நாவலில் எடுத்து சொல்லி இருக்கிறார். நாம் ஒன்று கவனிக்க வேண்டும். ஒரு நாவல் என்பது நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒரு பெண்ணின் கதையா, அவள் தகப்பனின் கதையா, அவள் கணவனின் கதையா, அல்லது அவள் இருந்த ஊரின் கதையா, அவள் புலம்பெயர்ந்து சென்ற நாட்டின் கதையா? இந்த எல்லாவற்றையும் ஒரே ஒரு தங்க இழையில் கோர்த்த முத்துக்கள் மாதிரியாக ஒரு சிறப்பான ஒரு முத்து மணி மாலையை கோர்த்து நமக்கு தந்திருக்கிறார் கௌசி அவர்கள். முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாலாட்ட. இந்த முத்துமணி மாலையை இந்த நாவலை படித்தவர்கள் எல்லாம் அணிந்த சுகத்தை அடைவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனக்கு. அதே மாதிரி ஒரு கதாபாத்திரங்களையும் அறிமுகப்படுத்துவதை மிகச் சிறப்பாக கௌசி செய்திருக்கிறார். சினேகா கதாபாத்திரம் கதாநாயகியாக இருந்தாலும் அவள் தனது மகள் ஸ்ருதியை அறிமுகப்படுத்தும் வகையில் ஸ்ருதியின் பன்முக ஆற்றலும் வாசகர்களுக்கு தெரியுமாறு அறிமுகப்படுத்தியுள்ளதை நாம் காண்கிறோம். அதேபோல் நிரூபா என்ற அந்த கதாபாத்திரம் மிகச் சிறந்த ஒரு அறிவும் ஆளுமையும் மிக்க கதாபாத்திரமாக படைத்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. அந்த நிரூபாவின் அறிவாற்றலும் அவளது செயல்திறனும் நாம் அறியும் வகையில் மிகச் சிறப்பாக அறிமுகப்படுத்தி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த வைரவள்ளி பாட்டியின் திறமையும் குணாதிசயங்களும் அவள் கூறும் பொழுதுபோக்குகளும் இந்த நாவலில் மிகச் சிறப்பாக காணப்பட்டிருக்கிறது. அதாவது மட்டக்களப்பு பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் தயிரை குறித்த விவரத்தை கூட கௌசி மிகச் சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறார் என்றால், நாம் இன்றைக்கு பாக்கெட் தயிர் வாங்கி கொண்டு சாப்பிடும் ஒரு கலாச்சாரத்துக்கு மாறிவிட்டோம். ஆனால் ஒரு ஊரில் தயிரை எப்படி உற்பத்தி செய்வார்கள் என்பதை இதை விட மிக அழகாக யாராலையும் சொல்ல முடியாது என்றுதான் நான் சொல்லுவேன். அதை விட நாம் ஒரு நாட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த நாட்டின் மொழிகளையும் உணவு வகைகளையும் பற்றி தெரிந்து கொண்டாலே அந்த நாட்டின் அழகை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் சிங்கள மக்களின் உணவு முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் மிகச் சிறப்பாக காட்டியுள்ளார் கௌசி. சில்வா வீட்டு உணவு வருடக்கணக்கில் பேசிக் கொண்டிருக்க வைக்கும் சுவை அனுபவத்தை தந்தது என்று சொன்னால், நாம் எப்பொழுதெல்லாம் நம் தாய்நாட்டை பற்றி நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் எவ்வாறு இந்த சுவையை உணர்கிறோம் என்பதை மிக அழகாக எடுத்துக்காட்டுகிறார். நம் ஊரின் நினைவு எப்பொழுது நம்மிடம் எப்பொழுதும் ஒரு முதல் காதல் போல மறந்து விடாமல் நம் ஊரின் நினைப்பு, ஊரின் உணவு பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் நம் நினைவில் இருந்து கொண்டே இருக்கும். என்ன ஒரு அழகான உவமை! முதல் காதலை யாராலேயாவது மறக்க முடியுமா அல்லது மறைக்க முடியுமா? அவர்கள் மனதில் அது தொடர்ந்து 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 நான் இருக்கிறேன் ஒரு ஓரத்தில், நான் இருக்கிறேன் ஒரு ஓரத்தில் என்று அவ்வப்பொழுது எட்டி பார்த்து கொண்டே இருக்கும். அதே போல் ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்தாலும் அந்த சிங்கள மட்டக்களப்பையும் ஏறாவூரையும் தான் படித்த அந்த பேராதனை பல்கலைக்கழகத்தையும் அவ்வப்பொழுது நினைவு கூர்ந்து இந்த புதினத்தில் மிகச் சிறப்பாக படைத்திருக்கிறார் கௌசி அவர்கள். இது மட்டும் இல்லை, தான் என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? உண்மைக்கு புறம்பான எதனையுமே ஒரு எழுத்தாளனால் பதிவு செய்ய முடியாது. அதை செய்தோம் என்றால் அது இந்த உலகத்துக்கு நாம் செய்த பாவமாகும் என்று குறிப்பிடுகிறார் கௌசி. எப்படி என்றால், உண்மையில் தான் ஒரு கருவியாக இருந்து கொண்டு இந்த நாவலை படைத்தேன் என்பதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதை அழகாக எடுத்துக் கொள்கிறார். எனக்குள் இருந்து இயக்கும் பிரபஞ்சத்தின் கட்டளைதான் இந்த நாவல் என்பதை மிக அழகாக தன்னுடைய
முன்னுரையில் கூறியிருக்கிறார். அதாவது மின்சாரமே இல்லை என்றால் கணினிக்கு வேலையே இல்லை இல்லையா? அப்போ உயிர் இல்லை என்றால் மூளை வேலை செய்யாது. அதனால் உயிர் இருக்கும் போதே மூளையில் வைத்திருப்பதை கொட்டிவிட வேண்டும் என்று எண்ணுகிறேன். இது எனக்கான உந்துதல் மட்டுமல்ல, அனைவருக்குமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எப்பொழுது கௌசியின் மனதில் உதித்ததோ அப்பொழுது கௌசி முடிவெடுத்தாள். தனது தகப்பனாரின் மூளை பதிவில் உள்ளவற்றை எல்லாம் தான் நிரந்தரமாக பதிவிட வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவருக்கு ஏற்பட்டது. அதன் விளைவே இந்த நாவலின் வெற்றி என்றுதான் நான் சொல்லுவேன். அதன் வழியிலே இந்த பதிவானது எப்படி இதை விதம் விதமாக பதிவு செய்ய தூண்டியது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கௌசி கூறுகிறார், கூடை நிறைய கனிகள் குவிந்து கிடக்கின்றன, சுவைத்து பார்த்து இனிப்போ கசப்போ சொட்டும் சொற்களால் கொஞ்சம் சிந்தி விடுங்கள். எப்படி ஒரு தேன் வந்து சொட்டினால் அதற்காக அத்துணை தேனீக்களும் வந்து அந்த தேனை பருக வருமோ, எறும்புகள் எல்லாம் பருக வருமோ, அதே மாதிரி இந்த இனிப்பான நாவலை நாம் எல்லோரும் சிறப்பாக படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. கசப்பும் மருந்தாகும், இனிப்பும் நோயாகும். ஆனால் உங்களின் இந்த விமர்சனங்களை எல்லாம் நாம் அளவோடு அள்ளிக்கொள்கிறேன் என்ற அந்த கௌசியின் அந்த பெருந்தன்மை இந்த நாவலில் படிப்படியாக எடுத்துரைக்கப்படுகிறது. இதன் நாவலின் முக்கியத்துவம் என்னவென்று கேட்டால், கௌசியின் தகப்பனார், அதாவது இந்தந்த காலங்கள் எல்லாம் நாம் தொலைந்து போகும் காலங்கள் எல்லாம் தொலையாமல் இந்த மண்ணில் பதிய வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். அன்பு அன்பு அன்பு, மகாகவியின் அன்பு செய்தலை பற்றி நான் சொன்னேன் அல்லவா? பறந்து விரிந்து திறந்து கிடக்கும் உலகத்திலே மனதை மட்டும் மூடி வைக்காதீர்கள். நீங்கள் மண்ணில் பிறந்த காலத்தில் இருந்து விண்ணை நோக்கித்தான் உங்களுடைய பயணம் இருக்கிறது. உடலை புதைத்து எரித்து விட்டாலும் எரியாத ஆன்மா மூடி வைத்த மனதோடு தொடரும் பயணத்தை தொடர இடம் தராதீர்கள் என்று கௌசி தனது முடிவுரையில் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறார். வாழ்க்கையின் அர்த்தங்களை புரிந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். பந்து போல் தொடங்கிய இடத்துக்கே இந்த வாழ்க்கை வந்து முடிந்துவிடும். அசையும் போதே உங்களுடைய பூரண வாழ்க்கையை கண்டு செல்லுங்கள் என்கிறார். கண்டு செல்லுங்கள் என்பதை விட கண்டு கழியுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாவலை படிப்பதன் மூலமாக நாம் என்ன முக்கியமாக தெரிந்து கொள்கிறோம் என்றால், நாம் வாழும் வாழ்க்கையை எல்லாம் அன்பால் செலவிட வேண்டும். அன்பால் இந்த உலகம் முழுவதையும் நாம் நிரப்ப வேண்டும். அன்பை சுவாசிக்க வேண்டும், அன்பை நேசிக்க வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவரிடம் நமது அன்பை கடத்த வேண்டும். இதுதான் இந்த நாவலின் முக்கிய கருத்தாக நமது கௌசி எழுதியிருப்பதை பார்க்கிறேன். உள்ளிருக்கும் கதைகளை எல்லாம் எல்லோராலும் சொல்லிவிட முடியும். ஆனால் இந்த நாவல் நமக்கு தரும் என்ன முக்கிய செய்தி என்று கேட்டால், நாம் நாட்குறிப்பு எழுதுகின்ற பழக்கத்தை எழுதி கொள்ளுங்கள், அதை வளர்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனுடைய நாட்குறிப்பும் ஒரு வரலாறு, ஒரு சரித்திரம். நீங்கள் எழுதவில்லையானால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை இந்த உலகம் மறந்துவிடும். ஏன் நீங்கள் கூட மறந்து விடுவீர்கள். ஆகவே நேயர்களே, உங்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பர்களே, நீங்களும் உங்களது நாட்குறிப்பில் உங்களது அன்றாட பதிவுகளை எழுதி வையுங்கள். அதை ஒரு சுயவிவர குறிப்பாக ஒரு நூலாக ஆக்குங்கள். நீங்களும் ஒரு நாள் ஒரு சரித்திரமாக மாறுவீர்கள் என்பதை இந்த நாவலின் மூலமாக மிகச் சிறப்பாக எடுத்துக் கூறுகிறார் கௌசி அவர்கள். நாம் இந்த உலகத்தில் பிறந்ததற்காக இந்த உலகத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். யாராவது நம்முடன் பழகும் போதோ, தம்முடைய பிரச்சனைகளை கூறும் போதோ, அவர்களின் பிரச்சனைகளை அவர்களுக்கு வெளியே நின்று பாருங்கள். மூன்றாவது ஆளாக நீங்கள் நிற்கும் போதுதான்
உங்களால் சரியான தீர்ப்பை வழங்க முடியும் என்று மிகச் சிறப்பானதொரு செய்தியை இந்த நாவல் நமக்கு தருகிறது. எல்லோரும் எப்பொழுதும் அன்புடன் பண்புடன் ஒற்றுமையாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். இந்த அழிந்து போகும் உடல் கூட தன்னுடைய செல்களால் இறுக பற்றி கொண்டுதான் வாழ்கின்றது. இந்த நாவலின் மூலமாக கௌசி நம்மிடம் கேட்டுக்கொள்வது என்ன தெரியுமா? இதயத்தை விரியுங்கள், அங்கு அனைவரும் அமர்ந்து கொள்ள இடம் அளியுங்கள். மனிதனை தரம் பிரித்து பார்க்காதீர்கள். அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப நாமும் வளர்ந்து செல்ல வேண்டும். இதுதான் உலக நியதி. அங்கு எல்லோருடைய பண்புகளும் பண்பாடுகளும் நசுக்கப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். உள்ளத்து உணர்வுகளை, ஞாபக பதிவுகளை கள்ளமாக வைத்து கரைந்து போகாமல் இருக்க வெண்கூற்றாய் இந்த கதையை தந்து நமது கண்களுக்குள் விரித்து தனது கூற்றை இங்கு மெய்ப்பிக்கிறார் கௌசி அவர்கள். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும் என்று மகாகவி கூறியதை இந்த வரிகள் எல்லாம் மெய்ப்பிக்கிறது. மானுடர் உலாவிடினும் வித்து நடாவிடினும் அன்றி நீர் பாய்ச்சாவிடினும் இயற்கை உங்களுக்கு உணவளிக்கும், உங்களுக்கு தொழிலிங்கே அன்பு செய்தல் கண்டீர் என்றாரே மகாகவி. அந்த அன்பை தனது தகப்பனார் மூலமாக இந்த கதை முழுவதுமே தெளித்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். முக்கியமான இந்த கதை நமக்கு சொல்லுவது என்னவென்று கேட்டால், அன்பான அப்பா எல்லோருக்கும் கிடைத்திருப்பார்கள். ஆனால் அன்பே அப்பாக உருவெடுத்தது இந்த கதாநாயகி ஸ்னேகாவுக்குத்தான், அதாவது நமது கதாநாயகி கௌசிக்குத்தான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் இந்த நாவலை படித்த பிறகு. இந்த நாவலை முடித்த பிறகு, இந்த நாவலை முடித்து மூடி வைத்து என்ன செய்கிறார் தெரியுமா கௌசி? தனது தந்தையாக விளங்கக்கூடிய ஸ்னேகாவின் கதாபாத்திரம் மூலமாக அந்த பரமசிவம் அவர்களின் கைகளில் கொடுக்கிறார். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது. ஐயா என்று தந்தையை ஆசையாக இறுகி அணைத்து தானும் நெகிழ்ந்து போகிறார். இந்த ஊரை விட்டு நாம் பிரிந்திருக்க கூடாது, இந்த மண்ணை நாம் பிரிந்திருக்க கூடாது, இந்த ஏரா ஊரை விட்டு நீர்கொழும்பு வந்திருக்கவே கூடாது, என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்திருக்க கூடாது. அதாவது பார்வதியாக விளங்கக்கூடிய ஸ்னேகாவின் தாயார். நாம் எல்லோரும் ஒரு திக்கிலே சஞ்சரித்திருக்க கூடாது. ஆனால் என்ன செய்வது, எல்லாம் நடந்து விட்டது என்று அந்த தந்தை கதாபாத்திரம் கண் கலங்கும் போது நாமும் அதனுடன் சேர்ந்து கண் கலங்கி விடுகிறோம். அப்படிப்பட்ட நெகிழ்ச்சியை இந்த நாவல் நமக்கு தருகிறது. அதாவது ஸ்னேகா சொல்லுகிறார் தன்னுடைய தந்தையிடத்தில், ஐயா நீங்கள் தானே சொல்லுவீர்கள் நாம் நினைத்தது எதுவுமே நடப்பதில்லை என்று. இந்த வாழ்க்கை நாடகத்தில் உங்களுடைய நடிப்பு இவ்வளவுதான். அம்மாவுடைய பாத்திரத்தை அவர்கள் நன்றாக நடித்து முடித்துவிட்டு சென்று விட்டார்கள். மனதை போட்டு குழப்பாதீர்கள், எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள் என்று தந்தை சொல்லுவது போல் தானே அந்த இடத்தில் தன்னை வெளிப்படுத்தும் நிலை இருக்கிறது அல்லவா? இந்த உலகத்தின் நிலையாமை என்பதை எத்தனையோ ஆன்மீக எழுத்தாளர்கள் இந்த உலகத்தில் சொல்லிவிட்டு சென்றாலும் இந்த எழுத்து, இந்த ஆன்மீகம், இந்த பண்பு, இந்த பண்பாடு நமக்குள் பலவற்றை விதைக்கிறது, பல பண்புகளை விதைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் வாழும் காலம் கொஞ்சம்தான். அந்த வாழும் காலத்தை அன்பாக வாழ்ந்துவிட்டு அனைவருக்கும் அன்பை கடத்திவிட்டு செல்ல வேண்டும் என்பதாக இந்த நாவல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதாவது அந்த தந்தையார் தன்னுடைய காலத்தில் மகளிடம் சொல்லுகிறார், யாரையாவது நம்மை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்து நாம் எதுவுமே செய்வதில்லை. நமக்குள்ளே ஒரு தூண்டுதல் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருந்திருக்கும். இந்த பிரபஞ்சமானது நமக்குள்ளே ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறது. அந்த பிரபஞ்சம் நம்மை ஒரு நிமிடமும் ஒரு நொடியும் இயக்கிக் கொண்டே இருக்கிறது. அதாவது மகாகவி பாரதி தனக்கு விருதும் பாராட்டும் கிடைக்க வேண்டும் என்று பாடல்கள் எழுதவில்லை. ஆனால் அவரது பாடல்களை இன்று வரைக்கும் நாம்
பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? உன்னால் நான் வாழ்வேன் என்று நம்புகிறேன் என்று அந்த பரமசிவம் அப்பாவாக இருந்து கொண்டு சினேகாவின் கைகளை பிடித்துக் கொண்டு நெகிழும் சமயத்தில் நாமும் அவருடன் பனிக்கட்டி உருகுவது போல் உருகி போகிறோம். பரமசிவம் என்று ஒருவர் வாழ்ந்தார் என்று எதிர்கால சமுதாயம் அறிந்து கொள்வதற்காக நீ வகை செய்திருக்கிறாய் மகள் என்று சொல்லிய அந்த தருணம் எப்படிப்பட்ட ஒரு மிகச் சிறப்பான ஒரு அறிவியல் ஆய்வை கொண்டு வந்து இந்த புதினத்தில் இணைத்திருக்கிறார். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பாக ஜீனோ என்ற ஒரு கதாபாத்திரத்தை வைத்து ஒரு அறிவியல் புதினம் எழுதினார். அந்த ஜீனோ என்ற கதாபாத்திரம் விண்வெளிக்கு பறந்து செல்லும் ஒரு விண்வெளி கலத்தில் அந்த கதாநாயகனுடன் பயணிப்பதாக எழுதியிருப்பார். அந்த ஜீனோ என்பது ஒரு இயந்திர நாய். ஆனால் அந்த காலத்திலேயே எப்படி அவர் இந்த அறிவியல் உலகம் வளரப் போகின்றது என்பதை தனது ஞான கண்ணால் உணர்ந்து எழுதியிருப்பார். இனி வரும் காலங்களில் உணவு இருக்காது. உணவுக்கு பதிலாக ஒரு குழாய் வடிவில், ஒரு மாத்திரை வடிவில் உணவு இருக்கும். தண்ணீர் புட்டியில்தான் கிடைக்கும் என்பதையெல்லாம் 25-30 வருடங்களுக்கு முன்னால் எவ்வாறு எழுத்தாளர் சுஜாதா எழுதினாரோ அந்த அளவுக்கு ஒரு அறிவியல் தீவிரத்தை நான் இந்த நாவலில் பார்க்கிறேன். எப்படி என்று கேட்டால், இந்த தனது தந்தையின் அவர் இறப்புக்கு பின்னரும் அவருடைய மூளையில் இருப்பதை பதிவு செய்ய வேண்டும். ஒருவர் இறந்து போனால் அதனால் அவருடைய பதிவுகள் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக தனது தந்தை வாழும் காலத்திலேயே ஒருவேளை மூளை சாவு அடைந்து விடுமோ என்று பயந்து அந்த மூளையில் உள்ள பதிவுகளை எல்லாம் ஒரு அறிவியல் திறன் கொண்டு, அறிவியல் கருவி கொண்டு, நிருபா என்னும் ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக அந்த வெளிக்கொணர்ந்த விதம் இருக்கிறது. உண்மையிலேயே இது கௌசியின் கண்டுபிடிப்பு என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியாக நான் ஒரு நிகழ்வை ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். எப்படி என்று கேட்டால், விவேகானந்தர் அவர்கள் இந்தியாவிலிருந்து சிகாகோவுக்கு சென்று விட்டு அங்குள்ள அன்பர்களை பார்த்து மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று தொடங்கி ஒரு பெரிய உரை நிகழ்த்துவார். அந்த உரை இன்றளவும் விவேகானந்தர் உரை சிறப்பாக பேசப்படுகிறது. அந்த பதிவை, அப்பொழுது அவர் பேசிய உரையை பதிவு செய்யும் கருவி இல்லை, அப்பொழுது அது உருவாக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் பின்னர் இந்த மாதிரியான பதிவு கருவிகள் உருவாக்கிய பிறகு என்ன நடந்தது தெரியுமா? வானொலியில், வானத்தில் இருந்து இந்த அவரது ஒலி அலைகளை தரவிறக்கம் செய்து அவரது உரையை அப்படியே ஒலி வடிவில் கொண்டு வந்தார்கள் அறிவியல் விஞ்ஞானிகள். அதைவிட மிகச் சிறப்பானதொரு ஆராய்ச்சியை செய்து மனித மூளையில் இருக்கும் விடயங்களை எல்லாம் ஒன்று விடாமல் பதிவிறக்கம் செய்து அந்த நிருபா என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக ஒரு அறிவியல் கருவியை கண்டுபிடித்து தனது தந்தையின் பதிவுகளை, அவரது அன்பை, அவரது ஆற்றலை, அவரது பண்பை, அவர் தனக்காக வைத்துக் கொண்டிருக்கும் அன்பை, இந்த உலகத்திற்காக அவர் தான் வைத்திருந்த அன்பை எல்லாம் பதிவிறக்கம் செய்து அதையெல்லாம் ஒரு புத்தகமாக ஆக்கி வெளியிட்டு அவர் கையிலேயே கொடுப்பதாக காட்சியை அமைத்திருப்பது நம்மை எல்லாம் எந்த அறிவியலின் உச்சத்திற்கு எடுத்து செல்கிறது என்பதற்கு இந்த மிகச் சிறப்பான நாவல் ஒரு உதாரணம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அதேபோல் தனது தந்தை கூறுகிறார் இந்த சினேகாவிடம், மூத்தவன் சிவன் கோவில் முன் மண்டபம் ஒன்று தனியனாய் நின்று கட்டியிருக்கிறான் என்று அறிந்தேன். நான் விட்ட பாதையை அவன் தொடர வேண்டும். ஆனால் என்னைப் போல் நேர்மையாக அவன் செய்யட்டும். மற்றவர்கள் வாயிலிருந்து அவன் வாழ்த்தை மட்டுமே பெற வேண்டும். எல்லோரும் போற்ற வாழ வேண்டும். அதுவே அவனுடைய எதிர்காலத்தை, புண்ணியத்தை அவனுக்கு தரும் என்று சொல்வது ஒரு எதிர்மறையான ஒரு
நிகழ்ச்சியை இல்லாமல் ஒரு நேர்மறை சிந்தனையை விதைக்கும் ஒரு கதாபாத்திரம் இந்த பரமசிவம் கதாபாத்திரம். ஏற்கனவே நான் சொன்னேன், அன்பாகவும் பண்பாகவும் இருக்கும் கதாபாத்திரம், நேர்மறை எண்ணத்தை விதைக்கும் ஒரு தந்தையாக, ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும், அந்த மகளை எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும். மகாகவி கூறுவார், உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி என்று அழகாக கூறுவார். அப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கு பெருமை சேர்த்த ஒரு கௌசியைத்தான் நான் இந்த நாவலின் மூலமாக பார்க்கிறேன். அந்த தந்தை உண்மையிலேயே அவரது ஆன்மா கௌசியை என்றைக்கும் வாழ்த்திக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த நாவலின் அந்த கடைசி நிகழ்வு அறிவியலின் உச்சகட்டம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். பேட்டன் அண்ட் மார்க்கன் ஆம்ட் என்ற இந்த WIPOக்கு அறிய செய்து தன்னுடைய ரிப்போர்ட்டை எல்லாம் அவள் அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு கொடுத்து, இந்த நிரூபா என்ற கதாபாத்திரம் மூலமாக அவளுக்கு கிடைத்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி எப்படி அவள் இந்த அறிவியல் உலகத்தில் சாதித்தாள் என்று சொல்வது உண்மையிலேயே அதில் கௌசியின் அறிவியல் அறிவைத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு எழுத்தாளனின் அந்த எழுத்தானது அந்த கதாபாத்திரத்திற்குள் புகுந்து நம்மை எல்லாம் ஆட்டி படைக்கிறது இல்லையா? அந்த ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக கௌசி அவர்கள் தான் ஒரு சிறந்த தமிழ் பற்றாளர் மட்டுமல்ல, தான் ஒரு சிறந்த அப்பாவின் வளர்ப்பு மகள் மட்டுமல்ல, சிறந்த வளர்ப்பாக, சிறந்த அறிவியல் அறிஞராக கௌசி திகழ்கிறார் என்பது இந்த நாவல் மூலமாக எடுத்து காட்டப்படுகிறது. புதைக்குழிக்குள் போகின்றது கூட வருவதற்கா என்று நீதான் இதற்காக முயன்றாய். உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அறிவியல் நிகழ்விற்காக அரசாங்கம் தரும் பணம் பயன்படட்டும். முதலாக பரிசோதனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர் பரமசிவம் என்ற பெயர் எனக்கு நிலைத்திருக்கும். நீ இந்த உலகத்தில் விதையாக விழு என்று அந்த தந்தை கூறிய அந்த தருணமானது எனக்கு நெஞ்சில் அப்படியே ஆழமாக பதிந்து விட்டது. இந்த அறிவியல் ஆய்வை அந்த பெரிய சபையில் இவர்கள் விவரிக்கும் தருணம், அந்த தருணத்தில் எப்படி நடந்தது என்பதை விவரித்திருக்கிறார் பாருங்கள். மண்டபம் நிறைந்த கூட்டம், உலகத்து விஞ்ஞானிகளின் அணிவகுப்பு, உலகமே அசந்து போகும் புதிய கண்டுபிடிப்பு, பல குற்றங்கள், நடக்க இருக்கின்ற அழிவுகள், பழைய நினைவுகளை மூளையிலிருந்து பக்கம் பக்கமாக காட்டக்கூடிய இயந்திரத்தை அந்த உயர்ந்த மேடையிலே கொண்டு வைக்கிறார்கள். அந்த நிரூபா என்ற கதாபாத்திரமானது எப்படி அவற்றையெல்லாம் விவரிக்கிறாள் என்பதை இந்த பதிவு எடுத்து காட்டுகிறது. இந்த முன் இருக்கையிலே விஞ்ஞானிகளுக்கு மத்தியிலே தனது தந்தை அங்கு அமர்ந்திருப்பதாக அவரை நமது கௌசி அமர்த்தி பெருமைப்படுத்துகிறாள் என்றுதான் நான் பார்க்கிறேன். அவருடைய கையில் இன்னும் அவர் கையில் இன்னும் நான் வாழ்கிறேன் என்னும் பரமசிவத்தின் புத்தகம். நான் இன்னும் வாழ்கிறேன். எப்படி? தனது மூளையில் இருக்கும் பதிவுகளை எல்லாம் பதியப்பட்டு விட்ட புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பதால் நான் இன்னும் வாழ்கிறேன் என்ற அந்த புத்தகம், அவர் அருகில் ஸ்னேகா என்ற கதாபாத்திரம் நின்று கொண்டிருக்கிறது. இதை நான் கௌசியாகவே பார்க்கிறேன். தனது தந்தைக்கு அவர் காட்டியிருக்கும் இந்த மரியாதையானது ஒவ்வொரு குழந்தையும் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கடமையாக நான் கருதுகிறேன். இந்த நாவல் எவ்வாறு கௌசி தனது தந்தைக்கு சமர்ப்பணம் செய்தாரோ, அதே போல் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் ஒரு ஜீவன்களும் தன்னை பெற்றவர்களுக்காக ஏதாவது ஒன்று செய்து சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் இந்த நாவலின் நோக்கமாக அமைந்திருக்கிறது. தனது கருவியை பற்றி மிகச் சிறப்பாக விளக்கங்கள் கொடுத்து நிரூபா அவர்கள் மிக அருமையான பாராட்டை பெறுகிறார். ஆனால் இந்த நாவலின் முடிவானது நமது கண்களை குளமாக்கி விடுகிறது.
தான் பிறந்த இந்த பயனை தான் அடைந்து விட்டேன் என்பதாக அந்த வரலாற்று நிகழ்வு, அறிவியல் கண்டுபிடிப்பு நிகழ்ந்து முடியும் சமயத்திலேயே சக்கர நாற்காலியிலேயே பெருமிதத்துடன் தனது தந்தை இறையனை அடைந்து விட்டதாக எழுதியிருப்பது நம்மை எல்லாம் கண்ணீர் குளத்துக்குள் மூழ்கடித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தந்தையின் புத்தகத்தை தனது மார்பிலே அணைத்துக் கொண்டு சில நிமிடங்களிலேயே துரித வாகனத்தில் அவரை அனுப்பி வைத்துவிட்டு பரமசிவம் என்ற சகாப்தம் இந்த உலக வாழ்க்கையை அடையாளப்படுத்திவிட்டு மறைந்தது. ஆனால் ஒரு ஆத்மாக்களும் தமது கடமை முடிந்தால் சில மணித்துளிகள் கூட இந்த பூமியில் தங்காது என்ற ஒரு தத்துவத்தையும் இந்த நாவலின் இறுதியில் வைத்திருக்கிறார். ஒரு விதை மரமாக வளர்ந்து கிளைகளை பரப்பி செழிப்புடன் நிற்கிறது என்றால் அந்த செழிப்பிற்கு இந்த ஆரோக்கியமான விதைதான் காரணம், தனது தந்தைதான் காரணம், தன்னை இந்த பூமிக்கு விதைத்த அந்த பரமசிவம் அப்பாதான் காரணம் என்பதை ஸ்னேகாவின் மூலமாக கௌசி அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த நாவலை எழுதியிருக்கிறார். ஸ்னேகாவை இந்த பூமி இன்னும் தாங்குகிறது, பயணங்கள் தொடர்கின்றன. ஸ்னேகா 9 மாதங்களே தன்னுடைய மகளை கருவறையில் தாங்கினாள். ஆனால் காலம் கடந்தும் நினைவு பேடையிலிருந்து அழிக்க முடியாத கல்வெட்டுகளாய் அவளுடைய பெற்றோரை தன்னுடைய இதயத்துக்குள் தாங்குகிறார். அதனால் அவளுக்குள் இருந்து கொண்டு இன்னும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கனக்கிறார்கள் என்று இந்த நாவல் முடிகிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போல உங்களுடைய பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பிரிவு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப இந்த நாவல் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இப்படி ஒரு மிகச்சிறப்பான புதினத்தை இதுவரையில் நான் படித்ததில்லை என்பதாகத்தான் உணர்கிறேன். அப்படிப்பட்ட அன்பு, ஆசை, பாசம், காதல், பரிவு, பண்பு, அடக்கம், பொறுமை, சுதாரிப்பு, இப்படி சாதனை, இப்படி எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொண்டதுதான் இந்த குருவிக்கூடு நாவல். இந்த நாவலை அனைவரும் படித்து இந்த அன்பெனும் ஆழத்துக்குள் மூழ்கி முத்தெடுக்க வேண்டும். அந்த முத்துமணி மாலைகளை நீங்கள் கோர்த்து அணிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த அருமையான குருவிக்கூடு நாவலின் விமர்சனத்தை எனக்கு அளித்த எனது அன்பான ஆரியூர் தோழி சந்திரகௌரி சிவபாலன் என்ற கௌசிக்கு நான் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இப்படி ஒரு ஆத்மார்த்தமான தோழி எல்லோருக்கும் கிடைப்பார்களா என்பது ஒரு அதிசயம்தான். அன்பு என்றால் என்ன என்பதை தனது தந்தையிடம் கற்றுக்கொண்டதால் தானோ என்னவோ அவர்கள் எம்மீது வைத்திருக்கும் அன்பிற்கு அளவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அன்பில் சிறந்த தவம் இல்லை என்று பாரதியார் சொன்னதை இன்று மெய்ப்பித்திருக்கும் கௌசி அவர்கள் இந்த நாவலுக்காக ஒரு சிறந்த விருது பெறுவார் என்பதில் எனக்கு ஐயமே இல்லை. அது இந்த உலகத்தில் ஒரு சிறந்த படைப்பாக விளங்கும் என்பதிலும் எந்த ஐயம் இல்லை. ஒருவரும் இந்த குருவிக்கூடு நாவலை வாங்கி படிக்க வேண்டும் என்பதை எனது அன்பான வேண்டுகோளாக வைத்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் நான் உங்கள் உமாபாரதி.